போடுறீங்களாண்ணா எப்படி போடுறேண்ணா ஃபாலோ போடுங்க எடுத்துகிறோம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் போட்டு வந்துடுங்க ஒவ்வொருத்தரும் போட்டு யானை முன்னவரும் தம்பி இந்த அன்பான மாலைக்காக தம்பி அன்பார்ந்த நம்ம புரட்சி மணி அவர்களுக்கு இந்த பொன்னாடை அடுத்ததாக அண்ணன் துரைராஜ் அவர்கள் தலைவருக்கு சால்வை அளிப்பார். அடுத்ததாக அண்ணன் பவுன்ராஜ் அவர்கள் தலைவருக்கு சால்வை அணிவித்து கௌரவிப்பார். அடுத்ததாக அண்ணன் சாலாக்குடி காமராஜ் அவர்கள் சாலை அணிவித்து கௌரவிப்பார். இளையநல்லூர் அம்பேத்கர் கபடி குழு சார்பாக இளையநல்லூர் கபடி குழு சார்பாக ஒரு நீனே சால்வை வாங்கி போட்டு எங்கே போட்டு வேலசூரியமலை இரண்டாவது வார்டு சார்பாக தலைவர் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. சரி
போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் அனைவரும் ஓரமாக நின்று வழிவிடவும், காவல்துறையினருக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டாம். அரசியல் படி அமைப்பாய் எழு, ஆட்சியை நிறுவு என்கிற முழக்கத்தை முன்வைத்து நீலப்புலிகள் இயக்கம் நடத்துகிற இந்த அம்பேத்கரிய மாடல் இரண்டாவது பிரச்சார கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய என் பேரன்பிற்குரிய பெரும் போராளி அன்பிற்குரிய அண்ணன் இடவை பவுன்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கிய அன்பிற்குரிய அண்ணன் இடவை எஸ் குருசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய இடவை பெரும் போராளிகள் அண்ணன் துரைராஜ் அவர்களே, காமராஜ் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, பாலை கனகம் அவர்களே, பாலை ஜெயக்குமார் அவர்களே, இடவை குருசாமி அவர்களே, சாத்தனூர் வீராசாமி அவர்களே, கல்யாணி அவர்களே, ஜெயபால் அவர்களே, சங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பாக அம்பேத்கரிய மாடல் என்பது குறித்து ஆளும் வர்க்கத்திற்கும் அரசிற்கும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்துடைய பொருளாளர் ஜே பழனிசாமி அவர்களே, நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ரமேஷ்குமார் அவர்களே, அன்பு தம்பி சம்சுதீன் அவர்களே, எனக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி தான் பேசுவதற்கான வாய்ப்பை மறுத்த மாநில ஆலோசகர் அண்ணன் பாண்டியன் அவர்களே, நான் விரல் நீட்டும் திசையெல்லாம் விழுந்து கலப்பணி செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒருங்கிணைந்த டெல்டா மண்டல செயலாளர் இரா புகழேந்தி அவர்களே, மூத்த சமூக போராளி தட்சிணாமூர்த்தி அவர்களே, சிறந்த செயல் வீரர் அன்பு தம்பி தெற்கு மாவட்ட செயலாளர் மா ஆனந்தராஜ் அவர்களே, அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே, இங்குள்ள இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அன்பு தம்பி இடவை விவேக் அவர்களே, மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த மக்கள், சமூகத்தைச் சேர்ந்த மக்கள், வணிக பெருமக்கள் என இங்கே பார்வையாளராக நின்று கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தலைமையேற்றிருக்கக்கூடிய நீல புலிகள் இயக்கத்துடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பீம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பாலாக்குடி, இடையாநல்லூர், அருகில் இருக்கக்கூடிய சாத்தனூர், இவையெல்லாம் பெரும் போராளிகள் நிறைந்த ஒரு பகுதி. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக மறைந்த மகத்தான தலைவன் மாவீரன் TM மணி அவர்கள் இந்த மண்ணில் சாதி எதிர்ப்பு யுத்தத்தை துவங்கிய பொழுது இங்குள்ள போராளிகள் தான் அவருக்கு பின்னால் அணிவகுத்து நின்று அந்த சாதி எதிர்ப்பு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார்கள். அப்படிப்பட்ட போராளிகள் வரிசையில் பலருடைய பெயரை நான் இங்கே உச்சரிக்காமல் இருந்திருக்கலாம். காரணம், அவர்கள் அதிமுகவில் இருக்கலாம், திமுகவில் இருக்கலாம். அவர்களுடைய பெயரை உச்சரித்தால் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படும் என்பதனால் தான் அவர்களுடைய பெயரை நான் சொல்லவில்லை. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மண்ணில் போராளியாக வாழ்ந்து மறைந்த 3 போராளிகளுக்கு நான் என்னுடைய நீல வணக்கத்தை நான் செலுத்த வேண்டும்.
இந்த இடமை மண்ணில் மாவீரன் மணியுடைய உற்ற போராளியாக திகழ்ந்த அண்ணன் இடையானூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நீல வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை போலவே பாலாக்குடி மண்ணில் மறைந்த அன்னையின் ஆசிரியர், மறைந்த பெரும் போராளி காசிநாதன் போன்றவர்கள் என்றென்றும் நம்முடைய நெஞ்சில் நினைவிழந்த வேண்டியவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இன்றைய நிலையில் 50 வயதை கடந்து நிற்கிற அத்தனை பேரும் இந்த மண்ணின் போராளிகள் தான். அவர்கள் எல்லாம் மாவீரன் மணியால் வளர்த்தெடுக்கப்பட்ட போராளிகள் என்பதுதான் அதில் பெருமை நமக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு இந்த வரலாறு தெரியாது. இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய அண்ணன் பவுன்ராஜாக இருக்கட்டும், துரைராஜாக இருக்கட்டும், காமராஜாக இருக்கட்டும், இல்லை ராஜேந்திரனாக இருக்கட்டும், இல்லை வைஸ் என்று எங்களால் அழைக்கப்படக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும், நீங்கள் போராளிகள். உங்களுடைய போராட்ட உணர்வு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இல்லை, அடுத்த தலைமுறைக்கு கிடையாது. ஆக நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த போர்க்குணம், சமூக உணர்வு அடுத்த தலைமுறைக்கும் இல்லாமல் போனதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. நண்பிற்குரிய தோழர்களே, இந்த கூட்டத்தின் பெயர் என்ன? அம்பேத்கரிய மாடல். அம்பேத்கரிய மாடல் என்றால் என்ன? நமது கண்முன்னே பத்திரிகைகளில் செய்தி வருகிறது. திராவிட மாடல், தேசிய மாடல், ஆரிய மாடல். மத்திய அரசை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரசும் தங்களை தேசிய மாடல் கட்சிகளாக அறிவித்துக் கொள்கிறது. இந்தியா முழுமைக்கும் ஆட்சி செலுத்துகிறார்கள். ஆக இந்தியா ஒரு தேசம், இந்த தேசம் முழுவதும் நாம் ஆட்சி செலுத்துகிறோம். நாம் செலுத்துகிற ஆட்சிதான் முன்மாதிரியான முற்போக்கான ஆட்சி என்று ஒரு பிற்போக்கான ஆட்சியை அவர்கள் தேசிய மாடல் என்று நம்மிடம் அவர்கள் வழிமொழிகிறார்கள். உண்மையில் இந்த தேசிய மாடல் யாருக்கான ஆட்சி? நேற்றைய தினம் 75வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி இருக்கிறோம். இந்த நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 75 ஆண்டுகளுக்கு பின்னும் ஏன் சேரிகள் குடிசையாக இருக்கிறது? 75 ஆண்டுகளுக்கு பின்னும் சேரியில் சாலை ஏன் தரமில்லாமையாக இருக்கிறது? 75 ஆண்டுகளுக்கு பிறகும் சேரிக்காரனுக்கு உழைப்பதற்கு எதற்காக நிலவில்லை? 75 ஆண்டுகளுக்கு பிறகும் ஏன் இவன் சுய உதவி குழுவில் கடன் பெற்று படாத பாடுபடுகிறான்? ஏன் இவனால் எந்த தொழிலையும் செய்ய முடியவில்லை? ஏன் எந்த வியாபாரமும் இவரால் செய்ய முடியவில்லை? காரணம், இந்த தேசிய கட்சிகள் ஒழுங்காக ஆட்சி செய்திருந்தால் இந்த மக்களுக்கான நிதியை ஒதுக்கி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றிருக்க முடியும். ஆனால் இவர்கள் கார்பரேட் கம்பெனிகளுக்கு தான் இவர்கள் ஆட்சி செய்தார்களே ஒழிய பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்கும் அவர்கள் ஆட்சி செய்யவில்லை. அதனால்தான் தேசிய மாடலை நாம் புறக்கணிக்கிறோம். அம்பானிக்கு பல லட்சம் கோடி சொத்து, அதானிக்கு பல லட்சம் கோடி சொத்து. எப்படி இவர்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்து வந்தது? கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 10 லட்சம் கோடி இந்த பெரும் முதலாளி பொறுக்கிகள் வாங்கிய கடன் இந்த பொறுக்கி அரசால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டின் ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாடம் காட்சிகள் அவர்கள் வாங்கிய 10,000 20,000 வங்கி கடனை கூட இந்த அரசு கட்ட சொல்லி அவ்வளவு நெருக்கடி கொடுக்கிறது. ஆனால் இந்த நாட்டையே சுரண்டி லட்சம் கோடி அளவில் சொத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அம்பானி, அதானி, லட்சுமி மிட்டல், லலித் மோடி, இப்படிப்பட்ட நிரவ் மோடி போன்ற கும்பல்கள் எல்லாம் நம்முடைய வரி பணத்தில் இருந்து பெற்ற 10 லட்சம் கோடி கடனை இந்த அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது என்று சொன்னால் இந்த தேசிய மாடலை முன்னிறுத்துகிற பிஜேபியிலும் காங்கிரசிலும் நமக்கு விடுதலை இல்லை. இத்தனை காலம் அவர்களுக்கு வாக்களித்தது வீண் என்பதுதான் நாம் அறிந்து கொண்ட, அனுபவித்து புரிந்து கொண்ட உண்மை. ஆக தேசிய மாடலால் நமக்கு தீர்வு கிடையாது. ஆக தேசிய மாடல் தீர்வு கிடையாது, திராவிட மாடல் தான் தீர்வு என்கிறார்கள். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் வடக்கே இருக்கக்கூடிய ஆரிய கட்சி தமிழகத்திற்கு வரக்கூடாது. நாங்கள் தான்
தமிழகத்தை நிரந்தரமாக ஆட்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு தமிழன் என்ற உணர்வு இருந்தால், திராவிடன் என்ற உணர்வு இருந்தால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என்று திமுக அப்பட்டமாக பரப்புரை செய்கிறது. ஆக எங்களுடைய கட்சி தான் சமூக நீதி கட்சி, எங்களுக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீடுகள் முழுவதும் சேரிகள் ஒட்டி வைத்திருக்கிறார்கள். ஸ்டாலின் வர போராடு, விடியல் தர போராடு என்று ஒவ்வொரு சேரியிலும் ஒவ்வொரு குடிசையிலும் அவர்கள் சின்னங்களை வரைந்து வைத்திருக்கிறார்கள், ஒட்டி வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் தமிழகத்தை 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்கிறது. எந்த நிலைமையில் நாம் மாற்றமடைந்திருக்கிறோம்? 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் எதையெல்லாம் வைத்து போராடினாமோ அவற்றையெல்லாம் இப்பொழுதும் வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டோம், நடப்பதற்கு சாலை வேண்டும் என்று கேட்டோம், செய்வதற்கு வேலை வேண்டும் என்று கேட்டோம், இருப்பதற்கு வீடு வேண்டும் என்று கேட்டோம், இருக்கிற இடத்திற்கு மனைக்கு பட்டா வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் 50 ஆண்டுகள் கழித்து இவையெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறதா? ஒரே குடிசையில் எத்தனை குடும்பங்கள் நாம் வாழ்கிறோம்? எந்த சமூகத்துக்கு, எந்த சாதிக்கு இந்த அவநிலை இருக்கிறது? இந்த சுற்றியுள்ள 10 கிராமங்களுக்கும் நான் 2 நாட்களாக நான் போகிறோம். அத்தனை கிராமங்களும் குடிசைகளால் நிரம்பி விடுகிறது. ஒவ்வொரு குடிசைக்கு மேலும் கருப்பு தாடு படுதாவை போட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கு இந்த அவநிலை? ஏன் இந்த அரசு மாற்றவில்லை? இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த சாதிகள் எல்லாம் வரிகள் கட்டுகிறதோ அதே வரிகளைத்தானே நாமும் கட்டுகிறோம். மற்ற சாதிகள் கட்டுகிற எந்த வரியையும் நாம் கட்டவில்லையா? ஆக எல்லா சாதிகளையும் போலவே நாமும் வரி கட்டுகிறோம். ஆனால் சேரிக்கு மட்டும் சாலை கிடையாது, குடிசை கிடையாது, இருப்பதற்கு இடம் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, செய்வதற்கு வேலை கிடையாது, சமூக உரிமை கிடையாது, அவன் ஊர் பொது இடத்திற்கு வரக்கூடாது, அதிகாரத்தில் பங்கேற்க கூடாது என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் எங்களுக்கு எதை வழங்கியது? ஆக ஆரிய மாடல் எந்த தவறை செய்ததோ, ஆரிய மாடல் எங்களை எப்படி புறக்கணித்ததோ அப்படித்தான் இந்த 50 ஆண்டு கால வரலாறில் திராவிட மாடலும் எங்களை புறக்கணித்திருக்கிறது. ஆக தேசிய மாடலும் எங்களுக்கு தேவையில்லை, திராவிட மாடலும் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் ஒப்பற்ற தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கரின் மறுதான் எங்களுக்கு விடுதலைக்கான ஒரே வழி, அதுதான் தீர்வு என்று முழங்குவதுதான் நம்முடைய இந்த முழக்கத்திற்கான காரணம். ஆக நம்முடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் இதுவரை ஆண்டவர்களை நம்பி இனி பலன் கிடையாது. அதுதான் நாம் அறிந்து கொண்ட முன்பு. இந்த 75 ஆண்டு கால வரலாற்றில் நாம் யாருக்கு வாக்களிக்கவில்லை? காளை மாட்டுக்கு சின்னத்திற்கு வாக்களித்து நுகத்தடிகளை சுமந்து கொண்டோம். ஒரு காலத்தில் காளை மாட்டு சின்னம் இருந்தது. அந்த காளை மாட்டு சின்னத்திற்கு வாக்களித்தோம், ஆனால் நுகத்தடியை சுமந்தோம். கை சின்னத்திற்கு வாக்களித்தோம், விரல்களை அடிக்கிற வகை கை சின்னத்திற்கு வாக்களித்தோம். நம்முடைய எந்த பிரச்சனை இருந்தது? உதயசூரியனுக்கு வாக்களித்தோம், உதயசூரியனுக்கு வாக்களித்து இருளில் மூழ்கி இருக்கிறோம். இரட்டலைக்கு வாக்களித்தோம். எந்த கட்சிகள் எல்லாம் தமிழகத்தில் உருவாக்கப்படுகிறதோ, ஆரம்பிக்கப்படுகிறதோ அத்தனை கட்சிகளுக்கும் சேரிகளில் நாம் ஆட்கள் பிடித்தார்கள், கொடிமரத்தை ஊன்றினார்கள், அடிமைகளை உருவாக்கினார்கள். ஆனால் நம்முடைய எந்த பிரச்சனையே தீரவில்லை. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் என்பது, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை இது. உணவு, உடை, உறைவிடம் மூன்றும் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை. ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு உணவு தேவை. அவன் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு உடை தேவை. அவன் நாடோடியாக விலங்குகள் போல திரியக்கூடாது என்று சொன்னால் அவனுக்கு உறைவிடம் தேவை. ஒரு மனிதனுக்கான அடிப்படை தேவைகளை இந்த அரசு நிறைவேற்றியிருக்கிறதா? 50 ஆண்டு காலம் இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சியை கையில் வைத்திருக்கிறது. 50 ஆண்டு காலம் இந்த ஆட்சி அதிகாரம், 5 ஆண்டு காலம் இந்த புரட்சி மணி கையில் இருந்தால் இந்த வாழ்க்கையை எல்லாம் நான் மாற்றி அமைத்து விடுவேன். ஆனால் புரட்சி மணி இந்த தேர்தலில் வெற்றி பெறவே முடியாது. ஏனென்றால் புரட்சி மணிக்கு மற்ற சமுதாயத்தில் அவன் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்திற்காக அவன் நேர்மையாக உழைக்கிறான். ஆக இவன் வந்தால் பிரச்சனை என்று மற்ற சமூகத்தவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தின் பேரவலும் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் உழைத்தும் சொந்த சமுதாயமே எங்களுக்கு வாக்களிக்கவில்லை. இதுதான் பிரச்சனைக்கு காரணம். எவ்வளவு காலம் உழைத்திருக்கிறோம்? என் தந்தையின் காலத்தில் 50 ஆண்டு காலம் நாங்கள் உழைத்திருக்கிறோம். ஆயுள் தண்டனை சிறை கைதியாக அவர் இருந்தார். அவர் இல்லாத சிறை கிடையாது. அவரோடு பயணித்தவர்கள் அத்தனை பேரும் சிறையில் இருந்தார்கள்.
நீங்க பணி ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருந்தால் நாமெல்லாம் இப்படி இருந்திருப்போமா? ஆக அதிகாரத்திலிருந்து அவர் விலக்கப்பட்டார். மிக பெரும் போராளி. அவர் காலடி தாப்படாத தடங்கள் கிடையாது, கிராமம் கிடையாது, சேரிகள் கிடையாது. எல்லா பகுதிக்கும் சென்றார், போராடினார், மக்களை விடுவித்தார். விடுவித்து விட்டு திரும்பி பார்த்தால் அத்தனை பேரும் திமுகவிலும், அண்ணா திமுகவிலும், பாமகவிலும், காங்கிரசிலும் எத்தனை கட்சிகள் இருக்கிறதோ அத்தனை கட்சியிலும் இருக்கிறோம். நம்முடைய தேவை என்ன? நமக்கு தேவை என்ன? அடிப்படை மனித உரிமைகள். நம்முடைய அடுத்த தலைமுறை நேர்மையாக வாழ வேண்டும், சுயமரியாதையாக வாழ வேண்டும். அது யார் தருகிறாரோ அவருக்கு பின்னால் நாம் அணிவகுக்க வேண்டும். திமுகவின் பின்னாலும் அண்ணா திமுகவின் பின்னாலும் அணிவகுப்பதால் இந்த சமூக மக்கள் அடைந்த பலன் என்ன? எதுவும் கிடையாது. ஆக இத்தனை ஆண்டு காலம் நம்மை ஆண்டவர்கள் நமக்கு எதையும் செய்யவில்லை. தனிமனித ரீதியில் சேவை இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு பேருக்கு அவர்கள் ஏதாவது செய்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த மக்களை புறக்கணித்து இருக்கிற சேரியிலேயே அவர்கள் இருக்க வைத்தார்கள். அதுதான் நடந்திருக்கிறது. அதனால்தான் நாம் அம்பேத்கரிய மாடல் என்று நாம் அம்பேத்கரிய மாடலை முன்வைக்கிறோம். அன்பிற்குரிய தோழர்களே, இங்க வந்திருக்க 90% பேர் நினைப்பீங்க, என்ன நினைப்பீங்க? எப்படி அதிகாரத்தை கைப்பற்றுவது? ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் சொல்றது. எப்படி அதிகாரத்தை கைப்பற்றுவது? சண்டை போட்டு கைப்பற்றுவதா? கலவரம் செய்து கைப்பற்றுவதா? இல்லை திமுக அண்ணா திமுக மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுத்து கைப்பற்றுவதா? அதிகாரத்தை நம்மால் கைப்பற்ற முடியாது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒன்று கூட்டணி வேணும், மக்களின் கொடுப்பதற்கு கோடிகளில் பணம் வேண்டும். அப்படி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மையில் 100க்கு 100 அது பொய், அது தவறான கருத்து. அன்பிற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, நாம் சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஆக வேண்டும் என்று சொன்னால் எந்த அரசியல் கட்சியை நம்ப வேண்டியதில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு, பறையராக இருப்பவனுக்கு, பல்லராக இருப்பவனுக்கு, அருந்ததியராக இருப்பவனுக்கு இத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் எழுதியிருக்கிறார். ஆக எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இந்த தொகுதி ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த திருவிடைமூர் சட்டமன்ற தொகுதி ரிசர்வ் தொகுதி. அண்ணன் செழியன் இங்கே நிற்கலாம், ராமலிங்கம் நிற்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய மடாதிபதி நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் அம்பானி நிற்க முடியாது, சங்கராச்சாரியர் நிற்க முடியாது. ஏனென்றால் இந்த தொகுதி பறையராக பிறந்தவன் மட்டும்தான் நிற்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தில் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் அண்ணன் செழியனுக்கு நிற்பதற்கான உரிமை யார் வாங்கி கொடுத்தது? திமுக வாங்கி கொடுத்ததா? இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் வாங்கி கொடுத்தாரா? புரட்சியாளர் அம்பேத்கர் வாங்கி கொடுத்தார். அண்ணன் செழியனுக்கு மட்டும் கிடையாது, தமிழகத்தில் 44 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. திமுக உருவாவதற்கு முன்பே, அண்ணா திமுக உருவாவதற்கு முன்பே, இன்னும் சொல்ல போனால் கலைஞர் கருணாநிதி பிறப்பதற்கு முன்பே, அண்ணாதுரை பிறப்பதற்கு முன்பே இந்த உரிமைகளை புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு வாங்கி கொடுத்தார். ஆக மற்ற சட்டமன்ற தொகுதிகளில் 10,000 ரூபாய் சட்டமன்ற உறுப்பினருக்கு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் செழியன் 5,000 ரூபாய் கட்டினால் போதும். யார் அந்த சலுகையை கொடுத்தது? புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்தார். ஆக நிற்பதற்கு தொகுதியை கொடுத்திருந்தார். மற்றவர்கள் கட்டுகிற பணத்தில் பாதி கட்டினால் போதும் என்ற அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆக உங்களுக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கிறார். இவற்றை எல்லாவற்றையும் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் கொடுத்தது. ஆக அதிகாரத்தை பெறுவதற்கான எல்லா வழிகளையும் அண்ணல் அம்பேத்கர் கொடுத்து விட்டார். ஆனால் திமுகவில் என்றால்தான் வெல்ல முடியும், அண்ணா திமுக என்றால் தான் வெற்றி பெற முடியும் என்று நம்முடைய மனதில் ஒரு அடிமை சிந்தனையை புகுத்தியிருக்கிறார்கள். இந்த திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,05,000 பேர். 1,05,000 வாக்குகள் இந்த திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் இருக்கிறது. அதில் பறையனுடைய வாக்கு எவ்வளவு தெரியுமா? ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 50,000 ஓட்டுகள் பறையனுடைய ஓட்டு. மற்ற எல்லா சாதியும் சேர்ந்து, எல்லா மதமும் சேர்ந்து, எல்லா கட்சிகளும் சேர்ந்து 55,000 பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பறையன் என்ற ஒற்றை சாதி மட்டும் 50,000 பேர் இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம் யாரும் இருக்க வேண்டும்?
இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் பொறுப்பாளர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும்? இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் யாரை கண்டு அச்சப்பட வேண்டும்? பறையர்களை கண்டுதான் அச்சப்பட வேண்டும். பறையர்கள் தான் நேர்மையான பறையர்கள். அவர்கள் தான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். அவர்கள் தான் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். அவர்கள் தான் இங்கே மாவட்ட கவுன்சிலராக இருக்க வேண்டும், ஒன்றிய கவுன்சிலராக இருக்க வேண்டும், ஊராட்சி மன்ற தலைவராக இருக்க வேண்டும். ஆனால் தன்னுடைய பலத்தை உணராமல் இந்த சமுதாயம் ஒரு அடிமை சமுதாயமாக திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் சாவடி தூக்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம். நம்பிற்குரிய தோழர்களே, ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கான எல்லா வழிகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு பிரச்சனை, நாம் அடிமை சிந்தனையில் இருந்து வெளிவர வேண்டும். அதுதான் திமுகவை நின்றால்தான் வெற்றி பெற முடியும், அண்ணா திமுக நின்றால்தான் வெற்றி பெற முடியும், கோடிகள் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று சொன்னால், இந்த தேர்தலில் நான் 2000 வாக்குகள் வாங்கினேன். 2000 வாக்குகள், ஒவ்வொரு வாக்குக்கும் திமுகவும் அண்ணா திமுகவும் 500 ரூபாய் கொடுத்தது. அவற்றையெல்லாம் தாண்டி எனக்கு 2000 பேர் வாக்களித்தார்கள் என்று சொன்னால், அந்த 2000 பேர் தான் நேர்மையாளர்கள், புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசுகள். ஆக வாக்களிக்காதவர்களை நான் குறை சொல்ல போவது கிடையாது. அறியாமையால் நீங்கள் வாக்களிக்கவில்லை. கடந்த காலத்தில் நீங்கள் வாக்களிக்காமல் இருந்திருக்கலாம். கடந்த காலத்தில் நாம் அடிமையாக இருந்திருக்கலாம். ஆனால் எதிர்காலத்திலும் அப்படி இருக்க வேண்டுமா? இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகங்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டது. பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த கள்ளர்கள், மறவர்கள், அகமுடையார்கள், கவுண்டர்கள், இப்படி ஒவ்வொரு சாதியும் நம்முடைய மக்கள் தொகையோடு ஒப்பிட்டால் சொற்ப எண்ணிக்கை. அவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டார்கள் என்றால் அவர்கள் தங்களை சிறுபான்மையாக உணர்வதே கிடையாது. நாம் ஏதோ 4 பேர் தான் இருப்போம் நினைப்பதே கிடையாது. தமிழகம் முழுவதும் உள்ள ஒரு பெரும் சாதியாக நாம் இருக்கிறோம், பெரும் பல்பொருந்திய சாதியாக இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை நினைக்க வேண்டிய பறையர் சமுதாயம் நாம் 3க்கு 4 பேர் இருக்கிறோம் என்று அச்சப்பட்டுக் கொண்டு யாருக்கு பின்னாலும் அடிமையாக இருக்கிறோம். உண்மையில் ஊருக்கு 4 பேரா இந்த பறையர்கள்? ஊருக்கு 4 பேரா இந்த பறையர்கள்? கிடையாது. நாட்டில் 4 பேர் இந்த பறைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இந்தியாவில் 130 கோடி பேர் மக்கள் தொகை என்று சொன்னால் 35 கோடி பேர் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டில் 6 கோடி பேர் என்று சொன்னால் 20%. 2021 மக்கள் தொகை 25%. இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட எந்த சாதியும் இந்த உலகில் கிடையாது. உண்மையில் நம்முடைய சாதிக்கு இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் பெற்றது போல இங்கே இருக்கக்கூடிய ஆளும் இருக்கும் ஆதிக்க சாதிகள் எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கவில்லை. ஆகவே உங்களோடு இணைந்து வாழ்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று இஸ்லாமியர்கள் எப்படி பாகிஸ்தான் கேட்டார்களோ அப்படி நமக்காக ஒரு நாட்டை நாம் பெற்றிருந்தால் உலகத்தின் 4வது மிகப்பெரிய நாடாக நாடு இருந்திருக்கும். அவ்வளவு பெரிய மக்கள் தொகை. ஒரு யானை எப்படி தன்னுடைய பலத்தை உணராமல் பிச்சை எடுக்கிறதோ அப்படித்தான் இவ்வளவு பெரிய பறையர் சமுதாயத்துடைய பலத்தை நீங்கள் உணராதவாறு உங்களை சிதறடித்திருக்கிறார்கள். 500 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு கொடுத்தால் தேர்தல் முழுவதும் நீங்கள் அவர்களுக்கு அடிமை வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய மானக்கேடு! இந்த ஓட்டுரிமை யார் வாங்கி கொடுத்தார்? புரட்சியாளர் அம்பேத்கர் வாங்கி கொடுத்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்பு அத்தனை பேருக்கு வாக்குரிமை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு மட்டும் கிடையாது. இங்கே படையாட்சிகளாக, கவுண்டர்களாக, ரெட்டியார்களாக, தேவர்களாக இங்கே என்ன சாதி இருக்கிறதோ எந்த சாதிக்கு வாக்குரிமை கிடையாது. யார் நிலம் வைத்திருக்கிறாரோ, யார் படித்திருக்கிறாரோ, யார் அரசிற்கு வரி செலுத்துகிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை உண்டு, ஓட்டு போடும் உரிமை உண்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்த பிறகுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாக்கு வேண்டும் என்று சைமன் கமிஷனில் கோரிக்கை வைத்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலம் அத்தனை பேரும் வாக்குரிமை வாங்குவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் காரணம். அத்தனை சாதியிலும் வாக்குரிமை பெறுவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் காரணம். ஆக வாக்குரிமையை புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு பெற்றுக் கொடுத்தார். நிற்பதற்கு தனி தொகுதியை, ரிசர்வ் தொகுதியை பெற்றுக் கொடுத்தார். மற்ற சாதிக்காரர்கள் 10,000 ரூபாய் கட்டினால் நீ 5,000 ரூபாய் கட்டினால் போதும். வார்டு மெம்பருக்கு நீங்கள் 1000 ரூபாய் கட்டினால், பறையர்கள் 500 ரூபாய் கட்டினால் போதும் என்று அந்த உரிமையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். எல்லா உரிமையும் புரட்சியாளர் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்தார். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரை நாம் விட்டுவிட்டு
எல்லோரும் பின்னாலும் நின்று கொண்டிருக்கிறோம். அதுதான் இத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் நம்முடைய பிரச்சனை தீராமல் போவதற்கு அடிப்படை காரணம். என் அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் மனதில் நன்றாக இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவிற்கு நம்மை விட யாரும் அதிகமாக உழைத்தவர்கள் கிடையாது. இந்த நாட்டிற்கு சட்டம் தேவைப்பட்ட பொழுது அந்த சட்டத்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சமுதாயத்தவரும் கொடுப்பதற்கான தகுதியை, திறமையை, அறிவாற்றலை பெற்றிருக்கவில்லை. அந்த திறமையை, அறிவாற்றலை பெற்றிருக்கக்கூடிய ஒரே மனிதராக புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இருந்தார். அவர்தான் இந்த நாட்டிற்கு சட்டத்தை பெற்றுக் கொடுத்தார். இந்த சட்டமன்றம் எப்படி இயங்க வேண்டும், இந்த பாராளுமன்றம் எப்படி இயங்க வேண்டும், இந்த நீதிமன்றம் எப்படி இயங்க வேண்டும் என்ற விதிகளை எல்லாம் அவர்தான் வகுத்து கொடுத்தார். இந்தியாவில் பணத்தை அச்சடிக்கக்கூடிய ரிசர்வ் பேங்கை புரட்சியாளர் அம்பேத்கர் தான் உருவாக்கினார். அது மட்டும் கிடையாது, ஒரு காலத்தில் 14 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருந்தார்கள். உலக நாடுகளில் தொழிலாளர்கள் 14 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருந்தார்கள். அதை 8 மணி நேரமாக மாற்ற வேண்டும் என்று உலக நாடுகளில் தொழிலாளர்கள் போராடினார்கள். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அரசுகள் அந்த தொழிலாளர்களை துப்பாக்கியால், பீரங்கியால் சுட்டுக் கொண்டது. ரத்த ஆறில் மூழ்கடிக்க பிறகுதான் உலக நாடுகளில் 8 மணி நேர வேலை கிடைத்தது. ஆனால் இந்தியாவில் எந்த தொழிலாளியும் தன்னுடைய கண்ணீரை சிந்தவில்லை, செந்நீரை சிந்தவில்லை, எந்த தியாகமும் செய்யவில்லை, எந்த குண்டடியும் படவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய பேனாவால் 14 மணி நேரம் இருந்த தொழிலாளர்களுடைய அந்த வேலை நேரத்தை 8 மணி நேரமாக குறைத்தார். ஆக எவ்வளவு பெரிய பங்களிப்பு! இந்த பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இங்கே தொழிலாளர்களாக இருக்கிறார்களா? எந்தெந்த சாலைகள் எல்லாம் தொழிலாளர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்தார். ஆக இந்தியாவிற்கு அரசியல் சட்டத்தை கொடுத்தார், சட்டமன்ற, பாராளுமன்ற, நீதிமன்றங்கள் எப்படி இயங்க வேண்டும் என்பதை கொடுத்தார், தொழிலாளர்களுக்கான உரிமைகளை கொடுத்தார். இந்தியாவின் மக்கள் தொகையில் பாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமைகளை யார் கொடுத்தது? ஒரு காலத்தில் இந்துக்கள், பண்ணையாக இருந்தவர்கள், விட்டா மிராசுகள் 5 திருமணங்களை, 6 திருமணங்களை, 10 வைப்பாட்டிகளை எல்லாம் வைத்துக் கொண்டார்கள். தமிழகத்து மன்னர்களே அப்படித்தான். மன்னர் என்று சொன்னால் 5 மகாராணி, 50,000 பேர் அந்த புறத்தில் இருப்பார்கள். இப்படி இந்த கேடுபட்ட இந்த தமிழ் சமூகத்தை, இந்திய சமூகத்தை ஒருவனுக்கு ஒருத்தி என்று மாற்றி அமைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். கணவன் கொடுமை செய்தால் கணவன் கொடுமைகளுக்கு அடங்கி வாழ வேண்டியது, சொத்தில் சௌபங்கள் உண்டு என்று சட்டம் இயற்றினார். விவாகரத்து செய்தால் மட்டும் போதாது, குழந்தை இல்லை என்று சொன்னால் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஆகவே பிள்ளைகளை பெற்றுக் கொள்வதற்கு, தத்தெடுத்துக் கொள்வதற்கு உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார். ஆக இந்தியாவிற்கு எஸ்சி எஸ்டி சமூக மக்களாகிய நாமும் நம்முடைய தலைவராகிய புரட்சியாளர் அம்பேத்கரும் கொடுத்த கொடைகள், செய்த பணிகள், இழந்த தியாகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. இந்தியாவில் எந்த சமுதாயமும் இந்த அளவிற்கு இந்திய மக்களுக்கு தொண்டு செய்தது கிடையாது. ஆக இந்தியாவிற்கு இவ்வளவு பணிகளையும் செய்திருக்கிறோம், தியாகங்களையும் செய்திருக்கிறோம். இவ்வளவையும் செய்துவிட்டு நாம் சேரியில் தான் இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் ராஜேந்திரன் சொன்னார், எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் பவுன்ராஜ் சொன்னார், அண்ணன் ரமேஷ் சொன்னார், இங்கே சாலை சரியாக இல்லை, குடிநீர் தொட்டி கீழே விழுந்து விடும் போல் இருக்கிறது, பல ஆண்டு முறையிட்டோம், நடவடிக்கை இல்லை. சேரிக்கு குடிசையின் மேலே உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்கிறது, அதை மாற்ற மாட்டேன் என்கிறார்கள். 100 நாள் வேலை இல்லாமல் அவதிப்படுகிறோம். எங்களுக்கு உழைப்பதற்கு நிலம் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, வேலை வாய்ப்பின்மையால் அவதிப்படுகிறோம். 100 நாள் வேலை கிடைக்காததால் குழுக்கள் எடுத்து துன்பப்படுகிறோம் என்று பல துன்ப துயரங்களை சொன்னார்கள். இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் காலம் முழுவதும் நாம் போராடி கொண்டேதான் இருக்க வேண்டும். சாலைக்கு ஒரு போராட்டம், வேலைக்கு ஒரு போராட்டம், வீட்டிற்கு ஒரு போராட்டம், ரோட்டிற்கு ஒரு போராட்டம், சுடுகாட்டிற்கு ஒரு போராட்டம், பொருளாதாரத்திற்கு ஒரு போராட்டம், எல்லாவற்றிற்கும் போராடி கொண்டே இருந்தால் எப்பொழுது வாழ்வது? ஆக எல்லாவற்றிற்கும் தீர்வு ஒரே ஒரு இடத்தில் இருக்கிறது. நீங்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டியதில்லை, ஒரே ஒரு விஷயம் செய்தால் போதும். அதுதான் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு என்கிற ஆயுதத்தை உங்களுக்காக உழைப்பவர்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டும். அதுதான் இந்த தொகுதியில் 15 ஆண்டு காலம் 3 முறை அண்ணன் செழியன் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியை எப்படி மாற்றி அமைத்திருக்க வேண்டும், இந்த செய்திகளை எல்லாம் எப்படி மாற்றி அமைத்திருக்க வேண்டும், தலைமை கொறடா என்று பதவி கொடுத்திருக்கிறார்களோ அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தி இருக்க வேண்டும்,
ஆக இந்த அதிகாரம் எல்லாம் யாருக்கு பயன்பட்டது? சேரிக்கு பயன்பட்டதா? கிடையாது. ஊருக்கு பயன்பட்டது. சாதி இந்த ஊருக்கு பயன்பட்டது. ஆக சேரியின் மூலம் எஸ்சி சமுதாயத்தின் மூலம் இந்த வாய்ப்பை பெற்றவர்கள் இந்த மக்களுக்கு உழைக்கவில்லை. அதுதான் நம்முடைய பிரச்சனை தீரவில்லை. ஆக இந்த வாக்குரிமை பெறுவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய காலகட்டத்தில் செய்த தியாகங்கள் மிகப்பெரியது. தன்னுடைய பிள்ளைகள் அடுத்தடுத்து இறந்து போனார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிள்ளைகள் இந்த மக்களுக்கு வாக்குரிமை வேண்டும், அரசியல் உரிமை வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார். குடும்பத்தை கவனிக்க முடியவில்லை, பிள்ளைகளை கவனிக்க முடியவில்லை. பிள்ளைகள் அடுத்தடுத்து இறந்து போனது. 3 வயது 4 வயது 3 பிள்ளைகள் அடுத்தடுத்து இறந்து போனது. தன்னுடைய குடும்பத்தையே தியாகம் செய்துதான் நமக்கு ஓட்டு என்ற ஆயுதத்தை அவர் பெற்றுக் கொடுத்தார். ஆனால் அந்த ஓட்டு என்ற ஆயுதத்தை 17 தேர்தல்களில் நாம் 500 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கும் ஒரு மது பாட்டிலுக்கும் பிரியாணி பொட்டலத்திற்கும் நம்முடைய மக்களை போட வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பெரிய மோசடிக்காரர்கள். உண்மையில் நாம் வெட்கப்படக்கூடாது. இங்க யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெட்கப்பட வேண்டும். இவ்வளவு காலம் நமக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள், மீண்டும் மீண்டும் அவர்களை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமே, உண்மையில் குறைந்தபட்ச மனசாட்சி நமக்கு இல்லையா என்று அவர்களை பார்த்து அவர்களை தான் கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் அவர்கள் எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்? எந்த பிரச்சனை தீர்ந்தது? ஆக நம்முடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆட்சியராக வாழ்வதுதான் ஒரே தீர்வு. அதுதான் மிகப்பெரிய மாடல். நம்மால் ஆட்சியராக மாற முடியுமா? மாற முடியுமா? நிச்சயம் முடியும். புரட்சியாளர் அம்பேத்கரை நெஞ்சில் ஏற்றினால் இந்த பழைய சமுதாய மக்கள் மட்டுமல்ல, எஸ்சி மக்கள் அத்தனை பேரும் ஆட்சியராக மாற முடியும். ஆனால் அதற்கு அம்பேத்கரை நெஞ்சில் ஏற்ற வேண்டும். என்ன சொல்லியிருக்காரு? அரசியல் கட்சிகளில் சேர்வதால் எதிரிகள் தான் பலன் பெறுவார்கள், உன் சமுதாயம் அல்ல என்கிறார். நீ அரசியல் கட்சிகளில் சேர்வதால் உன் எதிரிகள் தான் பலமடைவார்கள், நீ அல்ல என்று சொல்கிறார். ஆக அரசியல் கட்சிகள் சேரக்கூடாது என்று சொல்கிறார். ஆக திமுகவிலும் அண்ணா திமுகவிலும் தலைமுறை தலைமுறையாக நாம் உழைத்து வாரடித்து தியாகம் செய்து இத்தனை காலம் நாம் பட்ட பாடுகளுக்கு என்னதான் தீர்வு? எந்த தீர்வு கிடைக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் அந்த கட்சிகளை நாம் ஏன் கட்டியிட வேண்டும்? அந்த கட்சிகளை நாம் புறக்கணிக்க வேண்டும். ஒரே ஒரு சேரிக்காரன் இன்னொரு தெருவிற்கு சென்று நான் கண்ணாடி சின்னத்தில் இருக்கிறேன், இல்லை யானை சின்னத்தில் இருக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க என்று சொன்னால் ஒரே ஒரு நபர் போட்டு ஓட்டு போடுவாரா? இன்னொரு சாதி சமூகத்தில் இன்னொரு தெருவில் ஒரே ஒரு ஓட்டு சேரிக்காரனுக்கு போடுவார்களா? ஒரு 500 ரூபாய் வாங்கி கொண்டு தலைமுறை தலைமுறையாக நிறநிலையை செய்யும் அளவிற்கு நாம் ஓட்டு போடுகிறோமே, இன்னொரு சமுதாயம் போட்டு விடுமா? எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள், எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள். ஆக இந்த மண்ணில் நமக்கான உரிமைகளை வழங்கியவர் கருணாநிதி கிடையாது, அண்ணாதுரை கிடையாது, ஜெயலலிதா கிடையாது, இந்த மண்ணில் பிறந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் கிடையாது. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுத்த ஒரே மனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான். அதை நெஞ்சில ஏந்துங்க. நீங்க ஓட்ட மாற்றி போட்டீங்கன்னா புரட்சி மணிக்கு துரோகம் செய்யவில்லை, பவுண்டராஜிக்கு துரோகம் செய்யவில்லை, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு துரோகம் செய்கிறீர்கள். இந்த வாக்குரிமையை அவர் பெற்றுக் கொடுத்தது நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஓட்டு போடும் உரிமையை பெற்றுக் கொடுத்தார். ஆக ஓட்டு என்பது ஒரு வலிய ஆயுதம். நல்லா நீ கற்பனை பண்ணீங்க. ஒரே ஒரு நிமிஷம் நல்லா நிறுத்திங்க. உங்கள் கைகளில் ஓட்டு கிடையாது. இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சேரி மக்களுக்கு பறையர்களுக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்கன்னா இந்த சேரி பக்கம் ஏதாவது ஒரு அரசியல்வாதியாவது வருவாரா? நன்றாக என்ன வேண்டும்? பழைய சமுதாய மக்களுக்கு வாக்கு கிடையாது என்று அறிவித்து விட்டால் இந்த சேரியை யார் தீண்டுவார்? திமுக வருமா? அண்ணா திமுக வருமா? எந்த கட்சி இந்த சேரிக்கு வரும்? ஒருவன் வரமாட்டான். இந்த பொறுக்கிகள் ஒருவன் கூட வரமாட்டான். உன் கைகளில் ஓட்டு என்கிற ஆயுதம் இருக்கு, அதனுடைய பலம் உனக்கு புரியவே இல்லை. அது ஒரு வலிமை வாய்ந்த ஆயுதம். புரட்சியாளர் அம்பேத்கர் யானை சின்னத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? யானை சின்னத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா?
யானை குட்டியாக இருக்கிற பொழுது அந்த யானை பாகன் ஒரு இரும்பு சங்கிலியை கொண்டு அந்த யானையை கட்டி போடுவான். அந்த யானை அந்த இளவயதில் அந்த சங்கிலியை அறுப்பதற்கு உதைத்து உதைத்து பார்க்கும். அந்த யானை குட்டியால் அந்த சங்கிலியை அறுக்கவே முடியாது. 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கழித்து அந்த யானை குட்டி மிகப்பெரிய யானையாக வளர்ந்துவிடும். அது நினைத்தால் மரங்களை வேரோடு பிடுங்கி எறிய முடியும், கட்டிடங்களை இடித்து தள்ளிவிட முடியும். அவ்வளவு பலம் பெருந்திய அந்த யானை அந்த இரும்பு சங்கிலியை துருப்பிடித்து போன அந்த இரும்பு சங்கிலியை அறுப்பதற்கு முயற்சி செய்யவே முயற்சியாது. காரணம், அந்த சங்கிலியை நம்மால் அறுக்க முடியாது என்று இளவயதிலிருந்தே அந்த யானையின் மனதில் பதிந்திருக்கும். இந்த பழைய சிவராய மக்கள் யானை போன்ற பலம் வாய்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் மனதில் இந்த அரசியல் கட்சிகளை ஆளும் சாதிகளை நம்பி பிடித்தால்தான் வாழ முடியும், அதிகாரத்தை பெற முடியும் என்ற தாழ்வு மனப்பான்மை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். ஆக அந்த தாழ்வு மனப்பான்மை நீங்க உடைத்து இந்த நாட்டிற்கு நம்ம எல்லாம் கொடுத்திருக்கோம். இந்த காடு கழனிகளை திருத்தியது யார்? வாய்க்காலை வெட்டியது யார்? இந்த சாலைகளை அமைத்தது யார்? இந்த கட்டிடங்களை கட்டியது யார்? இந்த பார்ப்பார் வந்து கட்டினாரா? வெள்ளாளர் வந்து கட்டினாரா? இல்லை வேறு சாதி சொல்ற எந்த சாதி வந்து கட்டினார்? இந்த நாட்டையே கட்டி எழுப்பியவர்கள் இந்த எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்த மக்கள். ஆனால் இந்த நாட்டையே உருவாக்கிவிட்டு வீடு இல்லாமல் சேரி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனையை யார் தீர்ப்பார்? இங்கே ஆளும் அரசியல் கட்சிகளாக இருப்பவர்கள் நம்முடைய பிரச்சனைகள் தீர்ப்பார்களா? காங்கிரஸ், பிஜேபியும், திமுக, அண்ணா திமுக எந்த கட்சியினுடைய பிரச்சனையை தீர்க்கும் என்றால் 75 ஆண்டு காலம் நம்முடைய பிரச்சனையை தீர்க்கவில்லை. ஆக எந்த அரசியல் கட்சியும் நம்முடைய பிரச்சனையை தீர்க்காது. இல்லை, ஆளும் சாதிகள் தீர்ப்பார்களா? பார்ப்பனர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக் கொள்கிறார்கள், வெள்ளாளர்கள் தங்களை வசதி படைத்தவர்களாக காட்டிக் கொள்கிறார்கள், இடைச்சாதிகள் தங்களை முற்போக்காளர்களாக காட்டிக் கொள்கிறார்கள். இவர்கள் நினைத்திருந்தால் நம்முடைய பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். ஆனால் இவர்களும் தீர்க்கவில்லை. ஆக நம்முடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசியல் கட்சிகளை நம்பி பலனில்லை, இங்கே ஆளும் சாதிகளை நம்பி பலனில்லை. ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று திரண்டு தாங்களே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் நம்முடைய பிரச்சனை தீர்க்கப்படும். அதுதான் அம்பேத்கரிய மாடல். இத்தனை காலம் உங்களுக்கு நான் வாக்களித்தேன், என்னுடைய எந்த பிரச்சனையும் தீரவில்லை. ஆகவே இனி யாருக்கும் வாக்களிப்பதற்கு நான் தயாராக இல்லை. என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நானே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால்தான் உண்டு என்று அறிவிப்பதுதான் அம்பேத்கரிய மாடல். நமக்கு தேவை எந்த மாடல்? ஆக நமக்கு எந்த மாடல் தேவைப்படுகிறது? திராவிட மாடல் தேவையா? தேசிய மாடல் தேவையா? அம்பேத்கரிய மாடல் தேவையா? எந்த மாடல் தேவை? எந்த மாடல் தேவை? அம்பேத்கரிய மாடல் தான் நமக்கு தேவை. இந்த சமூக நிலைமையெல்லாம் முற்றி கவனியுங்கள். உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது. அதிகாரத்தில் இருந்தவன் மீண்டும் மீண்டும் அதிகாரத்தில் அமர்கிறான். அவரிடம் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். நாடு சுதந்திரம் பெற்றுவிட்டது, நாம் சுதந்திரம் பெறவில்லை. இந்தியா இஸ் இண்டிபெண்டன்ட் பட் மை பீப்புள் இஸ் டிபெண்டன்ட். இந்தியா சுதந்திரம் பெற்றுவிட்டது, நாம் சுதந்திரம் பெறவில்லை. காரணம், ஆட்சி அதிகாரம் நம்மிடம் இல்லை. என் அன்பிற்குரிய தோழர்களே, இன்றைய தினத்தில் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இன்றைய தேதி என்ன? ஆகஸ்ட் 16. ஆகஸ்ட் 16 என்ன? நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான நாள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான நாள். ஆகஸ்ட் 16 1932. இந்தியாவே ஒரு பக்கம் காந்தியின் பின்னால் என்றது, இன்னொரு பக்கம் அம்பேத்கர் மட்டும் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தார். எதற்காக தெரியுமா? நீங்கள் உங்கள் வீட்டு சுவரில் வரைந்து வைத்திருக்கிறீர்களே இரட்டை இலை புதைசூரியன், அப்படி ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் நின்றாரா? கிடையாது. எந்த அரசியல் கட்சியும் சாராமல், எந்த சாதியிற்கும் வாக்களிக்காமல் எஸ்சி மக்கள் மட்டுமே ஒரு தொகுதியில் நின்று எஸ்சி மக்கள் மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்று அந்த தனி வாக்காளர் தொகுதியை பெற்றிருந்தார். இந்த ஆகஸ்ட் 16 வரலாற்று சிறப்பு மிக்க தினம். செப்பரேட் எலக்ட்ரோட். இன்றைக்கு நாம் நிற்கிறோமே,
அண்ணன் செழியனும் வீரமணியும் புரட்சி மணியும் என்றால் இங்கே சாதி இந்துக்கெல்லாம் தீர்மானிப்பார்கள். இங்கே நம்முடைய அரசியல் அதிகாரத்திற்கு நம்முடைய ஆளும் சாதி திமிருக்கு புரட்சி மணி அடங்கி போவானா, செழியன் அடங்கி போவானா, வீரமணி அடங்கி போவானா என்று எண்ணி பார்ப்பார்கள். இல்லை, புரட்சி மணியை அடக்க முடியாது. ஏனென்றால் தீயமணியின் பரம்பரை வந்தவன். ஆகவே அவனுக்கு நாம் ஓட்டு போடக்கூடாது. ஆக செழியனுக்கு போடலாம், வீரமணிக்கு போடலாம் என்று இன்று சாதி இந்துக்கள் தீர்மானிக்கிறார்கள். இந்த மோசமான தேர்தல் முறை, இந்த தேர்தல் முறை காந்தி அவர்கள் உண்ணாவிரதிலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தட்டி பறித்த தேர்தல் முறை. ஆகஸ்ட் 16 இன்றைய தினம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோரிக்கை ஏற்று அன்றைக்கு இருந்த வெள்ளைக்கார அரசு, பிரிட்டிஷ் அரசு செப்பரேட் எலக்டரேட் என்ற ஒரு முறையை வழங்கியது. இந்த தொகுதியில் ஒரு SC/ST சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு பறையர் தான் இருக்கலாம். அவருக்கு யார் ஓட்டு போடலாம் என்று சொன்னால் எல்லா சாதியும் ஓட்டு போடக்கூடாது. இங்கே யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை பறையர் மக்கள் மட்டுமே ஓட்டு போடுவார்கள் என்று செப்பரேட் எலக்டரேட் என்ற ஒரு முறையை கொண்டு வந்தார். அந்த முறையை இந்து மதம் அழிந்துவிடும் என்று காரணம் காட்டி காந்தி 4 நாட்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் தட்டி பறித்தார். ஆக காந்தியும் காங்கிரசும் நமக்கு செய்த துரோகம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. ஒருவேளை இன்றைக்கு பிஜேபி இருந்திருந்தால் இந்த ஐக்கியர்கள் பக்கம்தான் அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆக தன்னந்தனியாக நின்று போராடி தனி வாக்காளர் தொகுதி அவர் பெற்றார். இரட்டை வாக்குரிமை என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் அந்த இரட்டை வாக்குரிமை தான் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த ரிசர்வ் தொகுதி, இந்த ரிசர்வ் தொகுதியில் திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் என்ன வேலை? இந்த தொகுதியை யார் உருவாக்கியது? ரிசர்வ் தொகுதி யார் உருவாக்கியது? கருணாநிதி உருவாக்கினாரா? அண்ணாதுரை உருவாக்கினாரா? கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கினார். நாம் அரசியல் அதிகாரம் பெறுகிற பொழுது கருணாநிதிக்கு 9 வயது சிறுவன். அப்பொழுதே நாம் அரசியல் அதிகாரத்தை பெற்றுவிட்டோம். அண்ணாதுரைக்கு 22 வயது, கருணாநிதிக்கு 9 வயது, அண்ணாதுரைக்கு 22 வயது. ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்த இவர்கள் எல்லாம் கூட்டாஞ்சோடு ஆக்கி கொண்டிருந்த போது ஆட்சி அதிகாரத்தை, அரசியல் அதிகாரத்தை பெற்றவர்கள் தான். ஆனால் வரலாற்றில் தலைமையாக இன்று நாம் அதிகாரத்தை பெறுவதற்கு அவரிடம் போய் நிற்கிறோம். எவ்வளவு பெரிய வெற்றிக்கேடு! ஆக நம்முடைய பலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சேரி முழுவதும் நீங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய மாநிலம், எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. இந்த அரசு ஏன் மதுக்கடை நடத்துகிறது? திராவிட அரசு, திராவிட மாநிலம் என்று சொன்னால் ஏன் மதுக்கடை நடத்த வேண்டும்? எங்கள் தலைமையில் அம்பேத்கர் ஆட்சி அமைத்தால் ஒட்டுமொத்த மதுக்கடையை மொத்தமாக மூடுவோம். இப்படி சொல்வதற்கு ஸ்டாலினுக்கு துணிச்சல் இருக்கிறதா? இப்படி சொல்வதற்கு திமுகவிற்கும் அதிமுக துணிச்சல் இருக்கிறதா? ஏன் இந்த மதுக்கடை நடத்துகிறார்கள்? அரசிற்கு வருமானம் வருகிறது என்பதற்காக நடத்துகிறார்களா? கிடையாது. இந்த அரசை எதிர்த்து யார் புரட்சி செய்ய வேண்டுமோ, எனக்கு வேலை இல்லை, சாலை இல்லை, குடிநீர் இல்லை, எனக்கு வீடு இல்லை, மனை இல்லை, மயில் இல்லை என்று யார் புரட்சி செய்ய வேண்டுமோ அவன் கேள்வி கேட்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனை மதுவுக்கு அடிமைப்படுத்தினால்தான் அந்த சமுதாயம் கேள்வி கேட்காது. அதற்காகவே மதுக்கடை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அயற்கியர்கள் இந்த ஆண் கும்பல்! மதுக்கடையை நடத்தி சேரிகளை இவர்கள் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சேரிக்குள் சென்றால் இளைஞர்கள் எல்லாம் குடிக்காரர்களாக இருக்கிறார்கள். பெரியவர்களும் குடிக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளும் குடிக்கிறார்கள். எப்படி சமுதாயம் கடைத்தேற்றப்படுகிறது? குறைந்தபட்சம் குடிக்கிற குடியை கூட நிறுத்த முடியவில்லை என்று சொன்னால் வாழ்கிற வாழ்க்கை எப்படி நாம் மாற்ற முடியும்? ஆக குடியை நாம் முதலில் கைவிட வேண்டும். எந்த தெருவிற்கு சென்றாலும் மது போதையில் இளைஞர்கள் கிடைக்கிறார்கள். பிறந்த நாளா குடிக்கிறார்கள், தீபாவளியா பொங்கலா குடிக்கிறார்கள், காதுகுத்து கருமாதியா குடிக்கிறார்கள். ஆக சிந்திக்க வேண்டிய சமுதாயம் குடித்துக் கொண்டிருக்கிறது. சிந்திக்க வேண்டிய சமுதாயம் அடித்துக் கொண்டிருக்கிறது தங்களுக்குள். ஆக ஆள்பவர்கள் நிரந்தரமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக முதலில் குடியை நிறுத்த வேண்டும். ஆக நாம் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்தில், இந்த தெருவில் இனி யாரும் குடிக்க கூடாது. காலை முதல் மாலை வரை ஆடு மாடு போல உழைக்கிறோம். கொட்டுகிற மழையானாலும், கொளுத்துகிற வெயிலானாலும்
உழைத்து உழைத்து முதுகு நாடி போய் உழைக்கிறோம், தலைமுறை தலைமுறையாக உழைக்கிறோம். உழைத்த பணத்தை கொண்டு வந்து மதுக்கடையில் மது வாங்கி குடிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் குடித்து விட்டு வீட்டிற்கு சென்று பெண்களை அடிக்கிறோம். பிள்ளைகள் எப்படி படிப்பார்கள்? எப்படி இந்த சமுதாயம் முன்னேறுவது? ஆக குடிப்பழக்கம் என்பது நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்கிற மிகப்பெரிய பழக்கம், சீரழிவு கலாச்சாரம். ஆக அரசு இந்த மதுக்கடையை நிறுத்தாது. இந்த மானங்கெட்ட திமுக ஆட்சியாளர்கள் அண்ணா திமுக ஆட்சி செய்த பொழுது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று போராட்டம் செய்தார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த மதுக்கடைகளை எல்லாம் அப்படியே நடத்துகிறார்கள், விலை ஏற்றி இருக்கிறார்கள். ஆக உழைப்பவனின் பொருளாதாரத்தை சுரண்டி அதன் மூலம் வயிறு வளர்க்கிற ஓலை கூட்டமாக இந்த திமுக கூட்டம் இருக்கிறது. அதனால்தான் இந்த ஆட்சியின் மீது எனக்கு இவ்வளவு கோபம். திமுகவின் மீதும் அண்ணா திமுகவின் மீதும் எனக்கே இவ்வளவு கோபம். நீங்க புலிகளுக்கு இவ்வளவு கோபம். மறைந்த மகத்தான தலைவர் டிஎம்டி எதற்கு இவ்வளவு கோபம்? இவர்கள் எல்லாம் நம்மை சிதறடித்து அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கலைகளில் படித்திருப்பீர்கள். பள்ளி பாட புத்தகங்களில் 4 பசுமாடு ஒன்றாக மேய்ந்து கொண்டிருக்கும். அப்பொழுது அங்கே ஒரு சிங்கம் வரும். அந்த சிங்கம் அந்த பசுமாட்டை வேட்டையாடுவதற்கு, சாப்பிடுவதற்கு அதை நெருங்குகிற பொழுது அந்த 4 பசுமாடுகளும் சேர்ந்து கொண்டு அந்த சிங்கத்தை விரட்டும். சிங்கம் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடும். அப்படி ஓடிய சிங்கம் என்ன செய்யும் தெரியுமா? திட்டம் தீட்டி ஒன்றாக இருந்த அந்த பசுமாடுகளிடம் வந்து, நீங்கள் 4 பேரும் ஒரே இடத்தில் இருந்தால் உங்களுடைய வயிறு நிறையாது. 4 பேரும் 4 திசைகளுக்கு சென்று நீங்கள் உங்களுக்கான உணவை தேடுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் வயிறு முட்டை சாப்பிடலாம் என்று ஆசை வார்த்தை காண்பிக்கும். அதை நம்பிய அந்த மாடுகள் 4 திசைக்கும் 4 மாடுகளும் பிரிந்து செல்லும். சிங்கம் ஒரு பசுமாடாக அடித்து வேட்டையாடும். அப்படித்தான் இந்த திராவிட கட்சிகள் நம்மை சிதறடித்து திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் பாமகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரசிற்கும் தேமுதிகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் திராவிட கழகத்திற்கும் என்று இந்த சேரிக்கான எந்த பிரச்சனையும் தீர்க்காமலேயே இவர்கள் சிதறடித்து நம்மை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் நாமெல்லாம் ஆளுகிற சமூகமாக மாற வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நாம் அடிமையாக இருப்பதிலே சுகம் காண்கிறோம். பல பேரை சந்தித்து நான் கேட்டிருக்கிறேன், எனக்கு யானை சின்னத்தில் ஓட்டு போடுங்கள் என்று சொல்வார். தம்பி, உனக்கு ரொம்ப பிடிக்கும், என் வீட்டுல உள்ள என் பையன் போட சொல்றேன், ஆனா நான் உசோடு இருக்க வரைக்கும் நான் சூரியன் தப்பா ரத்தல தப்பா சொல்லுவாங்க. ரத்தத்தில் அடிமை ரத்தத்தை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். 15 தேர்தலாக உனக்கு வீடும் தரவில்லை, சுடுகாடும் தரவில்லை, உன்னுடைய எந்த பிரச்சனையும் தீர்க்கவில்லை. ஆனால் உயிரிழக்கும் வரை நான் சூரியனுக்கும் இரட்டையனுக்கும் வாக்களிப்பேன் என்று சொன்னால், நான் சொல்றேன், ஒரு ரத்தத்தை எல்லாம் மொத்தமா உரிமை வெளில எடுத்துடணும். அம்பேத்கர் என்ற புது ரத்தத்தை உடலில் ஏற்றணும். அப்பதான் இந்த மண்ணில் நீ சுயமரியாதை காரணம் வாழ்வேன். இல்லைன்னா அடிமையாவே வாழ்வதற்கு நீ ஆசைப்பட்டு நீ இந்த சமுதாயத்தை சீரழிப்பார், உன்னை பார்க்கிற மற்றவர்கள் இந்த சமுதாயத்தை சீரழிப்பார்கள். ஆக நாம் முதலில் மாற வேண்டும். நாம மாறாம எதுவுமே மாறாது. எல்லோரிடமும் பார்த்து எனக்கு இதை செய்து கொடு, அதை செய்து கொடு என்று கேட்கிறோமே, எத்தனை காலத்திற்கு கேட்பது? இந்தியாவில் தமிழகத்தில் எந்த சாதி காவல் நிலையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் மறைந்து கொண்டிருக்கிறது? நாம தான் அனுப்பிக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷன் போங்க, இந்த போலீஸ்காரர்கள் எல்லாம் அவ்வளவு கேவலமாக பேசுகிறார்களே, எதற்காக பேசுகிறார்கள்? விடுந்து எழுந்திருச்சா இருக்கிற கூட்டம் எல்லாம் நம்முடைய கூட்டமாக தான் இருக்கு. வேலி சண்டை, கோழி சண்டை, குடிசை சண்டை, கொள்ள சண்டை, எல்லாவற்றிற்கும் பிரச்சனை. யாரை எதிர்த்து பிரச்சனை செய்ய வேண்டுமோ, யாருக்கு எதிராக நீ உன்னுடைய கரங்களை உயர்த்த வேண்டுமோ, அவனுக்கு எதிராக நீ ஒரு நாள் கூட வரைக்கும் கரங்களை உயர்த்தவில்லை. அதுதான் ஒரு பிரச்சனை தீராமல் போவதற்கு அடிப்படை காரணம். அரை அடி வேலி உன்னுடைய இடத்திற்கு வந்தால் வெட்டுக்குத்து நடக்கும். ஆனால் 12 லட்சம் ஏக்கர் பஞ்ச நிலத்தை அடித்திருக்கிறார்கள் தமிழக கும்பல்கள். யார் கேட்டோம்? 12 லட்சம் ஏக்கர் நிலம் பிரிட்டிஷ் அரசு நமக்கு கொடுத்த பஞ்ச நிலம் 12 லட்சம் ஏக்கர். அத்தனை நிலங்களையும்
இங்க இருக்கக்கூடிய சாதி இந்து கூட்டம் களவாடி கொண்டிருக்கிறது. திமுகவின் அறிவாலயம் கூட முரசரி கட்டிடம் கூட பழையர் நிலத்தில் தான் இருக்கிறது என்பது வரலாறு. ஆக எங்களுக்கான நிலத்தை எல்லாம் திருடி கொண்டீர்கள். அப்ப எப்படி எங்களை நீங்க முன்னேற்றுவீங்க? ஆனால் ஓயாமல் போய் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. நாங்க தான் அவங்களை எம்எல்ஏ ஆக்கணும், நாங்க தான் அவர்களை வந்து எம்பி ஆக்கணும், நாங்க தான் அவர்களை படிக்க வைத்தோம், நாங்க தான் அவங்களை வேலைக்கு நாங்க அனுப்பணும், அவங்க செருப்பு போடுறதுக்கு நாங்க தான் காரணம், பேண்ட் போடுறதுக்கு திமுக தான் காரணம், சமூக நீதி கட்சி தான் காரணம், இப்படி எல்லாம் நம்ம ஏய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமைகளுக்கும் திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அவையெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னந்தனியாக போராடி பெற்றுக் கொடுத்த உரிமைகள். ஆக நம் நன்றி கடன் யாருக்கு செலுத்த வேண்டும்? கருணாநிதிக்கும் அண்ணாதுரைக்கும் செலுத்த வேண்டுமா? திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் செலுத்த வேண்டுமா? இல்லை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு செலுத்த வேண்டுமா? யாருக்கு செலுத்த வேண்டும்? புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தான் நாம் வந்து நன்றி கடன் செலுத்துவோம். ஆக நன்றி மறந்த சமுதாயம் எந்த காலகட்டத்திலும் வாழ்ந்துவிட முடியாது. என் அன்பிற்குரிய பழைய சமூக மக்களே, நாமெல்லாம் அடிமைகள் கிடையாது. எல்லா சாதிக்கும் உள்ளது போல பெருமை மிகு வரலாறு நமக்கும் இருக்கிறது. எல்லா சாதிக்கும் உள்ள வீரம், எல்லா சாதிக்கும் உள்ள கல்வி அறிவு ஆற்றல் அத்தனையும் பழையர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் நீங்கள் மறந்து போய் அடிமைகளாக இருப்பதை சுகப்பாடுகிறீர்கள். தயவு செய்து சிந்திங்க, தயவு செய்து சிந்திங்க. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் விழிப்பு பெற்று விட்டது. எந்த நாட்டிற்கு போனாலும் குடிசை கிடையாது, குடிசை மேல தாறுபடுத்தா கிடையாது. 75 ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சியில் பிறகு ஒரே ஒரு குடிசையை மாற்றியிருக்காங்களா? எத்தனை கிராமங்களுக்கு சுடுகாட்டு சாலை கிடையாது. அப்ப ஆட்சி அதிகாரத்தை வைத்து எதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? திருவாரூரிலிருந்து போய் வண்டி முடித்து சென்னை சென்றார் கருணாநிதி. இன்று 1000 கோடிக்கு சொத்து கருணாநிதி. நாம தெருக்கோடியில் நிக்கிறோம். ஆனாலும் உங்களுடைய ரத்தத்தில் வந்து உதயசூரியன் எல்லாருக்கும் சொன்னோம்னா, உலகத்தில் உன்னை தாண்டி அடிமை எங்குமே இருக்க முடியாது. ரொம்ப எளிமையா வந்து நம்ம கற்பிச்சுட்டா பாருங்க. ரொம்ப சொல்லுவான் அண்ணாதுரை என்பது அண்ணாதுரை சொன்னா கோவம், அண்ணா அண்ணா. கருணாநிதி சொன்னா கோவம் உனக்கு, கலைஞர் தன்னுடைய தலைமைகளுக்கெல்லாம் அடைமொழி வச்சிருக்கான். கருணாநிதி என்று சொன்னால் கோபம் வரும். அந்த மேடையில் யாருமே பேச முடியாது. கலைஞர் சொல்லு, முத்தமிழறிஞர் கலைஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ணாதுரை சொல்ல மாட்டாங்க, அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அண்ணா சொல்லுவாங்க. பெரியார் அவர் பேர் ராமசாமி. ராமசாமி சொன்னா அவங்களுக்கு கோபம் வரும். பெரியார் சொல்லுவாங்க. எல்லோருக்கும் அவர் அடைமொழி வச்சிருக்காங்க. ஆனால் நம்முடைய தலைவர் மட்டும் அம்பேத்கர் அம்பேத்கர் இருந்தாங்க. நாமளே அப்படி சொல்றோம். ஆக எல்லாருக்கும் அடைமொழி சொல்லி அழைத்து விட்டு கொண்டாடி விட்டு அவர்களை எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி விட்டு நமக்கான உரிமைகளுக்காக உழைப்பவரை மட்டும் நாம் எப்படி பெயர் சொல்லி அழைப்பது? இது மானம் கேட்ட அணுகுமுறை கிடையாதா? ஆக அம்பேத்கர் என்று நீ நம்முடைய வாயில் வரவே கூடாது. பாபா சாஹேப் நம்முடைய தேச தந்தை என்று பெயர். இந்தியா 2 வகைப்படும். ஆண் சாதிக்காரர்கள் வசிக்கிற ஊர்தெரு பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியா ஒரு வகை இந்தியா. குடிசையில் வசிக்கிற சேரிக்காரர் வசிக்கிற இன்னொரு இந்தியா இருக்கிறது. ஆக இந்தியா 2 வகைப்படும். சாதி இந்துக்களுடைய தேச தந்தை காந்தி என்றால் சேரிக்காரனுக்கு தேச தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். அந்த புரட்சியாளர் அம்பேத்கர், தேசபிதா அம்பேத்கர் ரொம்ப எளிமையா நாம் அம்பேத்கர் அம்பேத்கர். இனி நம்முடைய வாயில் அப்படி வரக்கூடாது. ஆக இந்த மண்ணில், தமிழக மண்ணில் கருணாநிதி பிறப்பதற்கு முன்பே, அண்ணாதுரை பிறப்பதற்கு முன்பே, ஏன் பெரியார் பிறப்பதற்கு முன்பே இங்க இருக்கக்கூடிய அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் போன்ற அறிவாற்றல் மிக்க ஆளுநர்கள் இந்த மண்ணில் பத்திரிகை நடத்தியிருக்கிறார்கள், இயக்கங்களை நடத்தியிருக்கிறார்கள், மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள், அறிவாற்றல் மிகுந்த சமூகமாக கல்விக்கூடங்களை நடத்தியிருக்கிறார்கள். ஆக இவர்கள் எல்லாம் வருவதற்கு முன்பே நம்ம எல்லாம் நல்லபடியாக இருக்கிறோம். இங்கிலீஷ்ல பேசணும், இங்கிலீஷ்காக நம்முடைய மதிஷா. ஆக நம்முடைய வரலாற்றை எல்லாம் திருடிக் கொண்டுதான் இவர்கள் திமுக, அதிமுக, மதிமுக என்று
கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பேசுகிற திராவிடம் என்ற தத்துவம் அயோத்திதாச பண்டிதர் சொன்ன தத்துவம், தமிழன் என்ற தத்துவம் அயோத்திதாச பண்டிதர் சொன்ன தத்துவம். நம்முடைய தத்துவங்களை திருடிக் கொண்டவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். தத்துவத்திற்கு சொந்தக்காரர்கள் சாலை வீதியில் அமர்ந்திருக்கிறோம். இவையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் என் அன்பிற்குரிய உறவுகளே, நாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால்தான் இவற்றுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்படும். மீண்டும் மீண்டும் வாக்களித்தவர்களுக்கே நாம் வாக்களித்தால் எந்த காலகட்டத்தில் நம்முடைய பிரச்சனைகள் தீராது. அப்படி வாக்களித்தால் கைகட்டி வாய்ப்பொத்தி மனு கொடுத்து கோரிக்கை வைத்து கெஞ்சி கூத்தாடி கூழைக்கு போட்டு வாழ்வெல்லாம் ஒரு ஈழத்தரமான வாழ்க்கையை தான் மாற வேண்டியிருக்கும். ஆக நெஞ்சை நிமிர்ந்து நின்று நேரிய பார்வையோடு கூறிய வார்த்தையோடு துணிவோடு இந்த மண்ணில் நாம் ஆட்சி அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இனி பழையர்களின் வாக்கு யாருக்கும் கிடையாது. இவ்வளவு காலம் நீங்கள் ஆண்டீர்கள், எங்களுடைய எந்த பிரச்சனையும் தீரவில்லை. ஆக நாங்களே ஆள்வதுதான் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்ற கோரிக்கை நெஞ்சினால் தான் தீர்வு கிடைக்கும். கிடையாது. சாதாரண போலீஸ் ஸ்டேஷன் கூட மதிக்க மாட்டாங்க. இதே ஊர்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இதே ஊர்ல 2 மாதத்திற்கு முன்பாக ஒரு பிரச்சனை. ஒரு இளவயது பெண்ணை ஒரு இளைஞன் ஏமாற்றி சென்று விடுகிறார். இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் வருகிறது. காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த புகாரை விசாரித்திருக்க வேண்டும். இங்கே உள்ள காவலர்கள் உங்கள் அதிகாரிகளுடைய கவனத்திற்கு இந்த பிரச்சனையை கொண்டு செல்லுங்கள். அடித்தட்டு மக்களிடையே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை உங்களிடம் புகாராக வருகிறது. அந்த புகாரை நீங்கள் முறையாக விசாரித்திருந்தால் ஒன்று 2 பேரும் சேர்ந்திருப்பார்கள், இல்லை அவர்களுடைய 2 பேரும் முறையாக பிரிந்திருப்பார்கள். ஆனால் அந்த புகாரை விசாரிக்கவே இல்லை. சேரிக்காரன் புகார் கொடுத்தால் எவ்வளவு அலட்சியம் காவல்துறைக்கு. அப்படி நீங்கள் விசாரிக்காத விளைவுதான் அந்த 2 குடும்பமும் அடித்து கிடந்து காவல் நிலையம் வரை செல்ல வேண்டிய அவநிலை ஏற்பட்டது. அந்த பிரச்சனை உங்களிடம் வந்த பொழுது அந்த பிரச்சனை தீர்க்கவில்லை. மாத கணக்கில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரை நீங்கள் அலைய வைத்தீர்கள். அவர்கள் காவல் நிலையத்திற்கும் அவர்கள் நீதிமன்றத்திற்கும் அவர்கள் அலைந்தார்கள். இவ்வளவுக்கு பிறகு ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கை காவல்துறை எடுத்திருந்தால் கூட அங்கே ஒரு இணக்கமான சூழல் உருவாகி இருக்கும். ஆனால் இந்த காவல்துறை நேர்மையாக செயல்படாமல் ஆற போட்டதன் விளைவு, அலட்சியப்படுத்தியதன் விளைவு ஊரில் 2 குழுவாக சேர்ந்து அடித்துக் கொண்டார்கள். ஆனால் குறைந்தபட்ச நாணய கூட இல்லாமல், நேர்மை கூட இல்லாமல், குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் 10 பேர் மீது வழக்கு போட்டு நீங்கள் நீதிமன்றத்திற்கு அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இப்படி இன்னொரு சமுதாயத்தை நீங்கள் செய்துவிட முடியுமா? புகாரை கொடுத்தோம், விசாரிக்கவில்லை, பிரச்சனையை நீங்களே பெரிதுபடுத்தினீர்கள். அவர்களுக்கு மோதிக்கொண்டார்கள். மீண்டும் சமாதானத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும், இல்லை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கவில்லை, சண்டை போட்டுக் கொண்டார்கள். சமயம் கிடைத்தது என்று 2 தரப்பிலும் வழக்கை போட்டு நீங்கள் படிக்கிற 10வது வயது பிள்ளை மீது வழக்கு போட்டிருக்கிறீர்களே, எவ்வளவு பெரிய மானக்கேடானவர்கள் நீங்கள்! படிக்கிற 10வது வயது பிள்ளை மீது எப்படி வழக்கு போட்டீர்கள்? இன்னொரு சமுதாயத்து பெண் மீது நீங்கள் வழக்கு போட்டிருக்கிறீர்களா? ஆக ஆட்சி அதிகாரத்திலிருந்து நாம் விலகி இருப்பதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இதோ டிஎஸ்பி கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இதோ மண்டுக்குடி கிராமம், ஒரு பழைய சமுதாயத்தைச் சேர்ந்த எங்கள் ஒன்றிய செயலர் பிறப்பு ஒரு இடத்தை வாங்குகிறார். வன்னியர் சமுதாயத்திலிருந்து நடுவு செய்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத இன்னொரு வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அந்த நாட்டின் மீது டிராக்டரை விட்டு ஏற்றி கலைக்கொள்ளி அடித்து ஒட்டுமொத்தமாக அந்த வயலை நாசம் செய்துவிட்டார். இதுவரை அந்த குற்றவாளி கைது செய்யப்படவில்லை. ஆக பாதிக்கப்படுவது நாங்களாக இருந்தால் நீங்கள் விசாரிப்பதே கிடையாது, எங்களை அலைகழிப்பது என்று சொன்னால் எத்தனை காலத்திற்கு நீங்கள் இந்த நடைமுறையை கடைபிடித்துக் கொண்டிருப்பீர்கள்? ஆக எங்களுடைய பொருள்களும் கடன்களும் எழாத வரைதான் நீங்கள் அமைதியாக இப்படி செய்து கொண்டிருக்க முடியும். ஒரு கூட்டம் போடுகிறோம், அனுமதி கேட்டிருக்கிறோம், அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறோம். முறையாக ஒரு காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த இடத்தை பார்வையிட்டிருக்க வேண்டும். ஆக இங்கே மேடை அமைக்க வேண்டும், அமைக்க கூடாது, இவ்வளவு தூரம் நாற்காலிகளை போட வேண்டும், போடக்கூடாது என்று ஒரு நெறிமுறையை எங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும்.
ஆக அப்படி எதையும் செய்யாமல் மேடைகளை எல்லாம் அமைத்த பிறகு நாற்காலிகளை எல்லாம் போட்ட பிறகு இங்கே போடக்கூடாது என்று சொன்னால் யார் குற்றம் செய்கிறார்? முறையாக அணுகி எங்களுடைய குற்றமா? இல்லை அனுமதி குறித்து ஒரு வாரம் கழித்து இந்த இடத்தை பார்வையிடாமல் சம்பவ இடத்திற்கு வந்து நீங்கள் தருகிறீர்களே, அது குற்றமா? ஆக நாங்கள் முறையாக நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டம் எங்களுடையது, இந்த அரசு எங்களுடையது அல்ல. அதுதான் எங்களுடைய பிரச்சனை. இந்த நாட்டை ஆளுகிற அரசியல் சட்டம் நாங்கள் எழுதியது. ஆனால் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் எங்களுடையது அல்ல. நாங்களும் ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம். வருவோமா? வருவோமா? நிச்சயம், நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம். இன்று யாருக்கெல்லாம் காவல்துறை சல்யூட் அடிக்கிறதோ அந்த காவல்துறை எங்களுக்கும் சல்யூட் அடிக்கக்கூடிய காலம் வரும். அதுதான் அம்பேத்கர் கனவு கொண்ட காலம். அந்த காலத்தை நோக்கி நகர்வதுதான் நம்முடைய அம்பேத்கரிய மாடல், இந்த கூட்டத்துடைய நோக்கம். ஆக என் அன்பிற்குரிய தோழர்களே, உங்கள் கிராமங்களுக்கு என்னை அழையுங்கள். என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் உங்களுக்காக ஒப்படைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த பகுதியிலேயே இயற்பியல் துறையில் டாக்டரேட் பட்டம் பெற்ற ஒருவன் நான் தான். நான் நினைத்தால் 1,00,000 ரூபாய் 75,000 ரூபாய் சம்பளம் வாங்க முடியும். ஆனால் அவையெல்லாம் எனக்கு எல்லளவும் மகிழ்ச்சி தராது. ஒடுக்கப்பட்ட என் சமூகத்தை இந்த அறியாமை இருந்திலிருந்து மீட்டெடுப்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் காட்டிய மகத்தான பணி. அதுதான் நம்முடைய கடமை. ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் மது குடிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். மதுவை புறக்கணியுங்கள். இவ்வளவு பொருளாதார கஷ்டத்தில் இருக்கும் போது கூட நீங்கள் காரியாத்தாளுக்கும் மாரியாத்தாளுக்கும் மேல்முகத்திற்கும் நீங்கள் மாலை போட்டுக் கொண்டு இவ்வளவு கூத்தடிக்கிறீர்களே, எப்பொழுது இவற்றை கைவிடப் போகிறீர்கள்? இவற்றை கைவிடாவிட்டால் எப்படி நம்முடைய பொருளாதாரம் மாறும்? வீதி சண்டை இதற்காக போராட வேண்டும். மற்ற சாதிகளுடன் சமூக மக்களுடன் ஏன் நாம் சண்டையிட வேண்டும்? சண்டையிட வேண்டியதில்லை. நாம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தினால் நாமும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். என் அன்பிற்குரிய இளைஞர்களே, பெரியவர்களே, சேரியை விட்டு வெளியேறுங்கள். சேரியை விட்டு வெளியேறுங்கள். இந்த சேரி உங்கள் முன்னேற்றத்திற்கான எல்லா தடைகளையும் பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு சேரிக்கும் நான் இந்த அழைப்புதலை சென்று மக்களை கொடுப்பதற்கு செல்கிறேன். அங்க மதிப்பதும் கிடையாது, கிடையாது. சிந்திக்க வேண்டிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்று மதுவுக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், இல்லை அரசியல் கட்சிகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், இல்லை ஆன்மீகத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். இந்து மதம்தான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவர்கள் எல்லாம் ஒன்றாக வாழ்கிறார்கள். நாம் மட்டும் ஏன் சேரியில் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்து மதத்தை நாம் எதிர்த்தவர்கள். அதுதான் ஊருக்கு வெளியே சேரியில் இருப்பதற்கு அடிப்படை காரணம். ஆக இந்து மதத்திற்கு எதிரான நாம் இந்து மதத்தில் சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்க கூடாது, மது அருந்தக்கூடாது. நீங்கள் வீதிகளில் வேலைக்கு செல்லாமல் நீங்கள் வெட்டியாக உட்கார்ந்திருக்க கூடாது. இன்னும் இயக்கம் கொஞ்சம் பலமானால் கிராமங்களில் புகுந்து இந்த இளைஞர்களை விதைக்கிறாங்க. அவ்வளவு கோபம் இருக்கிறது. ஒவ்வொரு ஊருக்கு வெளியே சென்று உழைக்க வேண்டியவர்கள் உழைக்காமல் ஊரில் வெட்டியாக உட்கார்ந்திருக்கிறீங்க. வணிக சமுதாயமாக மாறுங்கள். உள்ளூரில் நீங்கள் இப்படியாக இருந்தால் எந்த மாற்றம் வராது. நீங்கள் வெளியேறிவிட்டால் ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டு இந்த கிராமத்தில் யாரும் கிடையாது. அடுத்த தலைமுறை வேலையை தேடி வெளியூர் சென்று விட்டார்கள். அவர்கள் ஒரு வேலையை தேடிக் கொண்டார்கள், பிழைப்பு நடத்துகிறார்கள், வியாபாரம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இங்கே சாதி ஆதிக்கம் செய்கிற பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு அதிகாரம் செய்வதற்கு யாரும் கிடையாது என்ற மனநிலையில் நிச்சயம் அவர்கள் தங்களை தாங்களே தற்கொலை செய்யக்கூடிய நிலை கூட வந்துவிடுவார்கள். ஆக இந்துக்களின் கட்டுப்பாட்டில் இருந்து நாம் வெளியேற வேண்டும். சேரிகளை விட்டு வெளியேற வேண்டும். சடங்கு சம்பிரதாயங்களை புறக்கணிக்க வேண்டும். மதுவை புறக்கணிக்க வேண்டும். சுய உதவி குழு கடனை வாங்கிக் கொண்டு பிறந்த நாள் கொண்டாட்டம், கர்மாதி கால் குத்து என்று வெட்டி செலவு செய்கிறோமே, அவற்றை எல்லாம் புறக்கணிக்க வேண்டும். இவற்றை எல்லாம் புறக்கணித்தால்தான் இந்த சமுதாயம் மாற்றம் பெறும். ஒரு காலத்தில் நாடர்கள் இருந்தார்கள், நாம் அன்டச்சபிலிட்டி, தொட முடியாதவர்கள், ஆனால் அவர்கள் அன்விசிபிள் கம்யூனிட்டி, கண்களால் பார்ப்பதற்கு கூட தகுதி இல்லாத சமுதாயமாக நாடார் சமுதாயம் இருந்தது. இந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மை பொருளாதாரத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள், முன்னேறி கொண்டார்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள். காரணம், கிராமங்களை விட்டு வெளியேறினார்கள். ஆக முன்னேற வேண்டும் என்பவர்களுக்கு இந்த சேரி மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. இந்த சேரியை விட்டு வெளியேறினால்தான்
நகரங்களை நாம் கைப்பற்ற வேண்டும். எந்த நகரத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கே வியாபாரம் செய்கிற சமூகமாக நாம் மாற வேண்டும். ஆனா இப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் மாறினால்தான் நாம் நிச்சயமாக வருங்காலத்தில் அம்பேத்கரிய மாடல் படி ஆட்சி அமைக்க முடியும். என் அன்பிற்குரிய தோழர்களே, என்னுடைய இறுதி கருத்தாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அடிமை மனநிலையை கைவிடுங்கள், தாழ்வு மனப்பான்மையை கைவிடுங்கள். எல்லா சாதிகளையும் போலவே வீரமும் அறிவும் நிறைந்ததுதான் இந்த பறையர் சாதி. ஆக எந்த சாதிக்கும் இந்த சமூகம் இழைத்த சமூகம் கிடையாது என்ற உறுதியை நெஞ்சில் ஏந்தி இனி யாருக்கும் வாக்களிக்க கூடாது. இந்த சேரிக்காக உழைப்பதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நேர்மையானது, அது புரட்சி பணியாக இருந்தாலும் சரி, சுமனாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சங்கராக இருந்தாலும் சரி, பிரபுவாக இருந்தாலும் சரி, போயந்தியாக இருந்தாலும் சரி, நேர்மையானவருக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எப்படி வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை என்று முழங்குகிறார்களோ அப்படித்தான் பறையர் வாக்கு இனி யாருக்கும் இல்லை என்று முழங்குவதே அம்பேத்கரிய மாடலின் இறுதி லட்சியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னவராய் வாய்ப்பிற்கு நன்றி கூறி அஞ்சுவதை கெஞ்சுவதை நிறுத்துவோம். அறவழிமை மரவழிமை பெருக்குவோம். அரசியல் பொறியியல் பலனுவோம். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று சொன்னவனாய் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். அண்ணா இறங்கிப்பாங்க, ஏற முடியும். பொறுங்க பொறுங்க. நல்லா இருக்கு.